இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரபுவோட வாழ்க்கையில் நடந்தது தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரபு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே அண்ணனுங்க. இவங்க 3 பேருமே கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் தாங்க இருக்காங்க. 2 அண்ணனுங்களுக்குமே பசங்க இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தாங்க ஆகுது. ஆனால் இது வரைக்கும் எந்த குழந்தையுமே இல்லைங்க. கூட்டு குடும்பங்கிறதுனால எல்லாருமே எப்பயுமே ஒட்டுக்கா நைட்டில் உட்காந்து சாப்பிட்றதாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இரவு பிரபு மட்டும் அந்த இடத்துல இல்லைங்க. பிரபுவை எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த பதிலுமே வரலங்க. வீட்டுக்குள்ளேயும் தேடுறாங்க, வெளியுமே தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே பிரபு இல்லை. சரி, மொட்டை மாடியில் போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது அவர் கீழே குப்புறப்படுத்த மாதிரி இருந்திருக்காருங்க. பிரபுவை எழுப்பிட்டு பார்க்கும்போது அவருக்கு மூச்சு பேச்சே இல்லாமல் அப்படியே படுத்த வாக்கில் இருந்திருக்காருங்க. எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுமே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போனோடனே டாக்டர் இவர் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இறந்துட்டதா சொல்கிறாருங்க. இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுதுங்க. ஏன்னா அவரோட வயசு கிட்டத்தட்ட ஒரு 35 பக்கமாக தாங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் இறந்ததை யாராலையுமே ஏற்றுக்க முடியலைங்க. வேறு வழியே இல்லாமல் ஆம்புலன்ஸில் அவரோட உடலை வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தேங்காய் கடைசி நேரத்தில் உடைப்பாங்க இல்லைங்க, அந்த தேங்காய் அழுகி போன நிலையில் இருந்திருக்குங்க. இதை அங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இது அபசகுணமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு உடைக்கும் போது தேங்காய் நல்லா உடையணும். இந்த மாதிரி உடைந்தால் கண்டிப்பாக வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்குமே இது ரொம்ப தர்ம சங்கடமாகிடுதுங்க. இறுதி சடங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் மேற்கொண்டு பேசிக்கலான்னு அவங்களுமே முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் மோனிஷாங்கிற பொண்ணு பயங்கரமாக அழுகுறாங்கங்க. மோனிஷாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுவோட அண்ணா பொண்ணுங்க, அதாவது மூத்த அண்ணா பொண்ணு தாங்க. அந்த வீட்லேயே பிரபு மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கிறது மோனிஷா தாங்க. அதே மாதிரி அவங்க சித்தப்பாவுக்குமே மோனிஷாவை தாங்க ரொம்பவுமே பிடிக்கும். மோனிஷாவுக்கு தன்னோட சித்தப்பா இருந்தது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலைங்க. அவரை இடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக நானும் தான் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி மோனிஷா அடம் முடிக்கிறாங்க. பெண் பிள்ளைங்கள்லாம் போகக்கூடாது, அதுவும் வயசு பொண்ணெல்லாம் போகக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் எவ்வளவோ சொல்கிறாங்க. சித்தப்பாவை நான் இறுதி சடங்கு செஞ்சு அவர் அடக்கம் செய்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் வருவேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் சரி போயிட்டு பத்திரமா வான்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இவங்களுமே போய் அடக்கம் செய்கிற வரைக்கும் அங்கேருந்து பார்த்துட்டு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குமே செஞ்சுட்டு தாங்க வராங்க. அந்த சமயம் இவரோட ஃபோட்டோவுக்கு மாலை வச்சு விளக்கப்படுத்துகிறாங்க வீட்டில். தடவை விளக்கு பற்றும் போது ஒரு 5 நிமிஷத்தில் இந்த விளக்கு அணைஞ்சிருதுங்க. இதுவுமே ஒரு அபசகுணமாக தாங்க எல்லாருமே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் அந்த விளக்கு பற்றும்போது அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிருதுங்க. ஆனால் எண்ணெய் ஃபுல்லாகவே இருக்குங்க. இதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயத்தையே உண்டு பண்ணுதுங்க. இப்படி இருக்க இறுதி சடங்கு முடிச்சுட்டு, அதாவது அவர் அடக்கம் பண்ணிவிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் அவர் இறந்ததை ஏற்றுக்க முடியாமல் எல்லாருமே கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே தாங்க தூங்குறாங்க. அந்த சமயத்தில் மோனிஷாவுக்கு மட்டும் அவங்க சித்தப்பா கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்குங்க. இவங்களுமே எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் யாருமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் சித்தப்பா இவங்களை கூப்பிட்ற மாதிரி இருந்துக்குங்க. இவங்களுமே பார்க்கும்போது யாருமே இல்லை. சரி, நம்ம சித்தப்பா மேலே வச்சுருக்க பாசத்தில் தான் நமக்கு இப்படி தெரியுதுன்னு இவங்களுமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாளுமே மோனிஷாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பா அடிக்கடி இவங்களை கூப்பிட்ற மாதிரி தோணியிருக்குங்க. அதே மாதிரி கனவுல கூட இவங்களுக்கு அவங்க சித்தப்பா மொட்டை மாடியில் இருக்க மாதிரி இவங்களுக்கு தோணியிருக்குங்க. ஏதோ சித்தப்பா இவங்கக்கிட்ட சொல்ல முயற்சிக்கிற மாதிரி மோனிஷாவுக்கு தோணியிருக்குங்க. இதை தன்னுடைய அம்மாக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சித்தப்பா ஏதோ என்கிட்ட சொல்ல முயற்சிக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் இல்லாமல் அவர் அடிக்கடி என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டிலேயே நீ தான் அவர் மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பேன், அதனால் பாசம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தோணும். நீலாம் இதை போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனிஷாவும் அவங்க அம்மாவும் டைனிங் டேபிளில் பேசிகிட்டு இருக்கும்போது ஊஞ்சல் தானாக ஆடிட்டுருக்குங்க. அந்த ஊஞ்சலை அதிகமாக செலவிடுறதே அவங்க சித்தப்பா பிரபு தாங்க. அந்த ஊஞ்சல் யாருமே இல்லாமல் தானாக ஆடிட்டுருக்குங்க. இதை பார்த்த மோனிஷாவுக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக தாங்க இருந்திருக்கு. இதை தன்னோட அம்மாக்கிட்டையுமே சொல்கிறாங்க, அங்கே பாருங்கம்மா தானாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்குன்னு. ஆனால் அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குட்டீஸ் தான் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதனால கூட உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும், நீ தேவையில்லாத எதையும் போட்டு குழப்பிக்காதன்னு சொல்கிறாங்க. இவங்களுமே வேறு வழி இல்லாமல் சரின்னு போயிடுறாங்க. அன்றைக்கி இரவுமே இவங்க தூங்கும்போது சித்தப்பா இவங்களை கூப்பிட்ருக்காங்க. இவங்களுமே எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. ஆனால் அவரோட கூப்பிட்றத மட்டும் இந்த மோனிஷாவுக்கு கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. இவங்களுமே வெளியே வந்திருக்காங்க. வந்தவங்க சரியாக மொட்டை மாடியில் எந்த இடத்துல பிரபு இறந்தாரோ
அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்கங்க. அப்போது அவங்க அம்மாவும் இவங்களும் தாங்க ஒரே ரூமில் படுத்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது பக்கத்தில் வந்து மோனிஷா இல்லைங்க. பாத்ரூம் போயிருக்காங்களான்னு பார்க்கும்போதே அங்கேயுமே லைட் எரியலைங்க. எங்கன்னு தேடி இவங்களும் வந்து பிள்ளையை தேடுறாங்க. சரி மேலே போய் பார்க்கலான்னு போகும்போது அந்த இடத்துல சரியாக வந்து மோனிஷா நின்றுட்டு இருந்திருக்காங்க. மோனிஷாவை வந்து இவங்க கூப்பிட்டுமே வந்து அவங்க எந்த பதிலுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. மோனிஷாவோட அம்மா எவ்வளோ கூப்பிட்டுமே மோனிஷா திரும்பாமல் அப்படியே அதே இடத்துல இருந்திருக்காங்க. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் மோனிஷா அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருக்கிறது தெரியுதுங்க. இவங்க மோனிஷாவை கூப்பிட்டு எதுக்கு இந்த நேரத்தில் உட்காந்து இங்கே அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் தெரியுது தான் மொட்டை மாடையில் இருக்குங்கிற விஷயமே. தெரியலம்மா யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு நான் மொட்டை மாடிக்கு வந்தேன். அப்படியே என்னமோ தெரியல என்னையே அறியாமல் ஒரு மாதிரி அழுக வந்துருச்சுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ சித்தப்பா இருந்ததில் ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இப்படியே இருக்கிறது நல்லதில்லை. நீ கொஞ்சமாவது இதுலேருந்து வெளியே வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேருமே போய் தூங்கிடுறாங்கங்க. அடுத்த நாள் காரியெல்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாருமே வந்து அஸ்தியை கரைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு செய்கிறாங்க. அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரபுவோட அம்மா, அதுக்கப்புறம் மோனிஷா அங்கே இருக்க பிள்ளைங்க மட்டும் இருக்காங்க. மற்ற பெரியவங்க எல்லாருமே வந்து காரில் வந்து அஸ்தியை கரைக்கிறதுக்கு போகிறாங்க. மோனிஷாவோட பாட்டியுமே எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நான் போய் தூங்குறேன்னு போய் அவங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. மோனிஷா மட்டும் தாங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பசி எடுக்கிற மாதிரி இருக்கனால சமையல் அறைக்கு போய் சாப்பிட்லான்னு போயிருக்காங்க. சரியாக அவங்க கிச்சனில் வந்து ஒரு விண்டோ இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி இருக்க அதாவது அவங்க வீட்டோட பின்பக்கம் வந்து தெரியுங்க. இவங்க சாப்பாடு போடலான்னு போகும்போது பின்பக்கத்தில் வழியாக பார்க்கும்போது யாரோ அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு நபர் வந்து, அதாவது ஒரு ஆண் நபர் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. பின்னாடி வந்து பார்த்த மாதிரி இருந்திருக்காருங்க. இவங்க 2-3 டைம் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் கீழேயோ ஏதோ குனிஞ்சு பார்த்துட்டு மாதிரி இருந்திருக்குங்க. ஏதோ தப்பாக படுதுன்னுட்டு இந்த மோனிஷாவுமே வந்து வெளியே போய் பார்க்குறாங்க. சரியாக இவங்க வெளியே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. இவங்களுக்குமே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அப்படி என்ன அவர் கீழே பார்த்துட்டு இருந்தான்னு பார்க்கும்போது பார்த்த இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிடுதுங்க. உடனே தன் பாட்டியை வந்து கூப்பிட்றாங்க. அந்த சமயம் இவங்க எல்லாமே காரில் போயிட்டு இருந்தாங்கல்ல. காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அண்ணா தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு கண்ணை கட்டுற மாதிரி இருந்திருக்குங்க. வண்டி போய் ஒரு இடத்துல போய் விட்டுடுறாங்க. பெரிய ஆக்சிடெண்ட்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே ஒரு மைனர் இன்ஜுரி மாதிரி ஆயிடுச்சுங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக வந்து ஏதோ தடங்கலாகுது. அஸ்தி வந்து கரைக்க போகும்போது இந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம இன்னொரு நாளைக்கு கூட வரலான்னு சொல்கிறாருங்க. அதுக்கு வந்து 2 அண்ணங்களுமே சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போகிறதும் போய் கரைச்சிட்டே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே பொம்பளைங்களுமே சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி இவர் சொல்கிறது தான் சரி. நம்ம போய் கரைச்சி அப்புறம் போகிற வழியில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பிரச்சனையாயிரும். நம்ம திரும்பி வீட்டுக்கே போகலாம். இன்னொரு நல்ல நாள் பார்த்து கூட வந்து கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் திடீர்னு என்ன அவங்க தாத்தாக்கு, அதாவது பிரபுவோட அப்பாவுக்கு தோணுச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாருங்க. உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களாம் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போது அங்கே பார்த்த விஷயத்த வந்து மோனிஷா வந்து தாத்தாக்கிட்ட சொல்லி நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. இவங்களுமே வந்து உடனே வீட்டுக்கு போனால் அங்கே இடமோ பார்த்துருக்காங்க போலன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு பின்பக்கம் தாங்க இருக்காங்க. அங்கே பார்க்கும்போது ஒரு மனிதனோட எலும்பு கூட, எலுமிச்சை பழம், சிவப்பு இது எல்லாமே எழுந்திருக்குங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்குங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு செய்வினை செஞ்ச விஷயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருந்திருக்குங்க. அவங்களோட மோனிஷாவோட தாத்தாவுமே சொல்கிறாரு, யாருமே வந்து இதை தொடாதீங்க, எல்லாருமே வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே போங்க, இதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு வந்து சொல்கிறாருங்க. உடனே வந்து இவருக்கு தெரிஞ்ச சாமியாருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. அவருமே ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வராருங்க. இந்த சாமியாருமே வராருங்க. வந்து பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இது கண்டிப்பாக செய்வனை தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு தகரம் மாதிரி இருக்குங்க. அதை பார்த்துட்டு இப்போ தானே பிரபுவுமே இறந்துருக்காரு. கண்டிப்பாக அந்த செய்வனியால் தான் பிரபு இறந்துருப்பாரோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் அவரோட ஜாதகத்தை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் எதுவுமே பார்க்கல, அஸ்தி கரைக்க போனோம். அதே மாதிரி அஸ்தி கரைக்கும் போது எங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு மைனர் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் யாருமே கரைக்காமல் வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த செய்வனியால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் முதல்ல ஜாதகத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுமே வந்து பிரபுவோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்த ஜோசியர் வந்து சொல்கிறாரு, இவருக்கு ஆயுசு கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்குமே இருக்குது. இவர் இந்த வயசில் இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி செய்வன விஷயத்தையுமே இந்த ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதால தான் அவரோட உயிர் போயிருக்கும். 55 வயசு வரைக்குமே அவரோட ஆத்மா இங்கே தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகள்லாம் நீங்கள் செஞ்சு அவரை முறைப்படி அவரோட உலகத்துக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவுமே கேட்குறாங்க,
யார் இந்த மாதிரிலாம் செய்வினை செஞ்சுருப்பாங்க, எப்படி வந்து செய்வினையால் ஒருத்தவங்களோட உயிர் போகும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் உயிர் போயிருக்கு இவருக்கு அப்படின்னு வந்து ஜோசியருமே சொல்கிறாருங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே ஜோசியர் வந்து சொல்கிறாருங்க. செய்வினையால் இறந்த விஷயம் ஆத்மாவுக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போது அது தனக்கு யார் செய்வினை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுட்டு தாங்க இந்த உலகத்தோட்ட போகவே முயற்சி செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யார் வந்து இந்த மாதிரி செய்வினை வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆத்மாவை சாந்தி அடைய நீங்கள் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அந்த பிரபுவோட மனைவிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு, அப்படி என்ன வந்து என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு கூட அவங்க கேட்டு கதறி அழுகுறாங்க. அப்போது அவங்களோட பிரபுவோட 2வது அண்ணா வந்து சொல்கிறாங்க, ஜோசியர் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அது வரைக்குமே வந்து பிரபுவோட ஆத்மா இங்கே இருக்கிறது வந்து நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செஞ்சு அவனோட உலகத்துக்கு அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதாக இருந்தாலுமே யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே ஒட்டுக்காக தாங்க இருக்காங்க. அப்போ மோனிஷா திடீர்னு பயங்கரமாக கத்துறாங்க. அவரோட இறப்புக்கு யார் காரணம்னு தெரியாமல் நீங்கள் அவரை ஆத்மாவை வந்து நீங்கள் முக்தி அடைய செய்யவே கூடாது. மீறி செஞ்சிங்கன்னா இங்கே தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும்னு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்திட்டு சொல்கிறாருங்க. திடீர்னு கத்துவோம், அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வந்துடுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க மறுபடியுமே பழைய நிலைமைக்கு வராங்க. அவங்க தாத்தாவுமே உனக்கு என்னாச்சுமா, எதுக்கு இப்படி கத்துற, நீ பொறுமையாக சொன்னால் கூட நாங்கள் கேட்டிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. அந்த மோனிஷா வந்து எதுவுமே பேசாமல் அவரோட இறப்புக்கு காரணம் தெரியாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க தாத்தாவுக்குமே வந்து மோனிஷா சொல்கிறது சரின்னு படுதுங்க. இதை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் எதாக இருந்தாலும் நம்ம பரிகாரம் செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு சீக்கிரமாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அந்த சமயம் பிரபுவோட மனைவி வந்து மோனிஷா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்னோட கணவர் வந்து இங்கே வந்து ஆவியாக அலைஞ்சிட்ருக்கணும்னு நீ என்ன ஆசைப்படுறியா, நீ வந்து அவர் மேலே பாசம் வச்சுருக்கியா இல்லை பேச வச்சு, இல்லை அவரை நீயே வந்து இந்த மாதிரி செய்வனை வச்சு கொண்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் மோனிஷா மேலே பழிய போடுறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே கோவம் தாங்க வருது. ஆனால் மோனிஷா வந்து எதுவுமே பேசலை. எல்லாமே வந்து கடவுளுக்கு தெரியும், உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டு மோனிஷா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள திட்டுறாங்க, என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியான்ட்டு. இவங்களுமே அழுதுகிட்டு வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது பிரபுவோட மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே ஏதோ ஒன்று படுத்து அழுத்துற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுங்க. அவங்களுக்கு எந்த ரூமில் அவங்க மட்டும்தாங்க இருக்காங்க, எந்த அசைவுமே இல்லை. அவங்க கூப்பிட முயற்சிக்கிறாங்க, அதனால் அவங்களால எதுவுமே பேச முடியலைங்க. ஏதோ ஒரு உருவம் தன்னை போட்டு அழுத்துற மாதிரியே அவங்களுக்கு இருக்குங்க. சரியாக 1 மணி நேரம் கழிச்சு தாங்க அவங்க வந்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே வராங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு வந்து மோனிஷா கிட்ட வந்து அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மோனிஷா, நான் ஏதோ நேற்று கோவத்தில் வந்து தப்பாக பேசிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருன்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடியுமே சொல்கிறாங்க. மோனிஷாமே அது எதுவுமே பெருசாக எடுத்துக்கலங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து சாமியாரை வந்து கூப்பிட்றாருங்க. சாமியார்கிட்ட வந்து இந்த மாதிரி யார் எங்கள் வீட்டில் செய்வினை செஞ்சாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவரோட ஆத்மாவை முக்தியடைய செய்கிறதுக்கான வழியவே செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சாமியாருமே பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த பூஜை வந்து 1 மாதம் செய்யணும், 1 மாதங்கிறது ஒரு அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்குமே இந்த பூஜையை செய்யணும், அப்படி செய்யும்போது தான் இதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வீட்டில் இருந்து இது வந்து இரவு தான் இந்த பூஜை செய்யணும், அது இங்கேருந்தே தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டுக்கு யாராவது ஒரு மாதம் வந்து விருந்தாளியாக இருந்திருக்காங்களான்னு கேட்கும்போது அப்படிலாம் யாரும் இல்லை, வீட்டில் இருக்க நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த சாமியார், அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் தான் செய்வினை வந்து செஞ்சுருக்காங்க, அது யாருன்னு நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா அவர் ஆத்மா வந்து சாந்தி அடிக்கிறதுக்கான ஏற்பாடை நம்ம சீக்கிரமாக பண்ணலாம், இல்லைனா நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்னும் லேட்டாகும், அவரோட ஆத்மாவுக்குமே இன்னும் ஆக்ரோஷம் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து தான் தான் பண்ணன்னு ஒத்துக்கிறதுக்கு முன் வரலைங்க. எல்லாருமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க பிரபுவோட அப்பாவுக்குமே பயங்கர கோவம் வருதுங்க. தயவு செஞ்சு இப்படி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறத நிப்பாட்டுங்க, இதுக்காக வந்து நம்ம சாமியார்ட்டையே சொல்லி கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக அது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு கோர்ட்டில் நான் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு வந்து அவர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாருங்க. சாமியாருமே வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறாருங்க. ஆனால் அந்த பூஜையில் வந்து அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்க. இவரோட ஆத்மாவை வந்து வசியப்படுத்துறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்க, வசியப்படுத்தினா அது வந்து இன்னுமே வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. எல்லாருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம், அப்படிங்கும்போது என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக யார் வந்து செய்வனை வச்சாங்களோ அவங்களே தான் வந்து இவரோட ஆத்மாவை வந்து வசிய பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அப்பயுமே எல்லாருமே யாருமே நாங்கள் இந்த மாதிரி பண்ணலை, எல்லாருமே வீட்டில் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அந்த சாமியாருமே இருந்துட்டு, சரி நான் போய் என்னோடய குருக்கிட்ட கேட்டுட்டு வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடாமல் யார் பண்ணீங்களோ நீங்களும் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து சொல்கிற மாதிரி தெரியலைங்க. என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தூங்க போயிடுறாங்க நைட்டு. அந்த சமயம் நைட் வந்து மறுபடியுமே வந்து மோனிஷாவை அவங்க சித்தப்பா கூப்பிட்ற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இவங்களுமே எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து இவங்களுமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் அவரோட வாய்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கேட்கலங்க. மறுபடியுமே மோனிஷாவை வந்து கூப்பிடுறாங்க. அவரோட வாய்ஸ் கேட்குற இடத்துல இவங்களுமே போய் பார்க்குறாங்க. கதவு வந்து தானாகவே திறந்து தாங்க இருந்திருக்கு. இவங்களுக்குமே ஆச்சரியம், என்னடா கதவு திறந்துருக்கேன்ட்டு. கதவு க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது தாங்க அவங்க தூரத்தில் வந்து ஏதோ ஒரு உருவம் மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு இவங்களுக்கு என்னமோ அவங்க சித்தப்பா மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இவங்களுமே சித்தப்பான்னு கூப்பிட்டு வந்து போகிறாங்க. அந்த சமயம் அவர் அந்த உருவம் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல நடந்து போகுதுங்க. அவங்க பின்னாடியே வந்து இவங்களுமே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு இடத்துல வந்து அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. அந்த உருவம் போனதுக்கப்புறம் இவங்களும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்னடா நம்ம இங்கே வந்து நிற்கிறோமேன்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் தாங்க அவங்க ஒரு விஷயத்தையுமே பார்க்குறாங்க. சரியாக அந்த செய்வனை செஞ்ச இடத்துல ஒரு 2 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்கங்க. இவங்க அவங்கள பார்த்த உடனே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிட்டா பிரச்சனையான்ட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. யாருன்னு வந்து அங்கே பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் இது எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு இவங்க அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே இவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இந்த கொஞ்சம் கூட இதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். உண்மையிலுமே இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி அழுகுறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியலைங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் பண்ணது வேறு யாருமே இல்லை, சித்தியும் அப்புறம் 2வது சித்தப்பாவும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் வெளியே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட. அவங்களுமே போய் பார்க்கும்போது சரியாக அவங்க 2 பேருமே வந்து வெளியே தான் அங்கே தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே நீ வருவோம். அவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. வேறு வழியே இல்லாமல் அவங்க 2 பேருமே நாங்கள் தான் இதை பண்ணணும்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தாத்தா வந்து பயங்கரமாக வந்து பையனையும் அடிக்கிறாங்க. மருமகன் கூட பார்க்காம 2 பேர்த்துமே வெளுத்து கட்டுறாங்க அங்கே இருக்கவங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி செய்வனை வச்சு என் பையனை நீ கொண்டானு கேட்கும்போது, அப்போ தான் பிரபுவோட மனைவி வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு தவறான தொடர்பு இருந்திருக்குங்க. இந்த விஷயம் வந்து முதல்ல வந்து பிரபுவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து ஒரு 2, 3 டைம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் அவரோட எச்சரிக்கையுமே மீறி இவங்க பழக ஆரம்பிக்கவும், நான் வந்து இந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறேன் அப்படிங்கும்போது தாங்க இவங்க இந்த மாதிரி செய்வனை செஞ்சு அவரை கொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த 1 மாதம் வரைக்குமே இவங்க 2 பேருமே வந்து சந்தேகப்படாத மாதிரி தாங்க இருந்திருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை பற்றி அவருமே வீட்டில் சொல்லலைங்க. சரி, இந்த 1 மாதம் பூஜை முடியும் போதுமே இவரோட மரணமே ஏற்பட்டிருக்குங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஒரு தவறான தொடர்பால் அநியாயமாக ஒரு எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தரோட உயிர் போயிடுச்சுங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அவங்க அப்பா உடனே போய் அடுத்த நாளே வந்து போலீஸில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருங்க. அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. 2 பேருமே வந்து நாங்கள் இந்த மாதிரி செய்வனை வச்சு தான் அவரை கொன்னோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கிறதா தாங்க வந்து மோனிஷா சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரான தவறான தொடர்பால் அநியாயமாக பிரபுவோட உயிரே வந்து போயிடுச்சுங்க. 2 பேருமே இப்போ வீட்டில் இல்லைங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு முக்தி அடையிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு அவரோட ஆத்மாவை வந்து சாந்தி அடைய வச்சாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி இருக்கும்.